Hi students, I am Delhi Babu, Samachir Max class 12th. Exercise 9.3, question number 2, 10th subdivision. Evaluate integral pi by 8 to 3 pi by 8, 1 by 1 plus root of tan x into dx. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை லெட் ஐ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். let I equal to இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். பை பை 8 3 பை பை 8 1 by 1 plus root of tan x into dx. ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்டு, இதுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதிக்கலாம். using integral a to b f of x dx equal to integral a to b f of a plus b minus x into dx. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த கொஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், பை பை 8 இருக்குது. பிங்கிற இடத்துல 3 பை பை 8. அப்போ நம்ம ஃபஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு பை பை 8 கமா பி இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 8. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டக்ரல் இந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பை பை 8 3 பை பை 8 1 by 1 plus root of, இப்போ எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு இடத்துல தான் இந்த வேல்யூஸ் மாறுது. அப்போது tan ஓப்பன் ப்ராக்கெட் ஏவோட வேல்யூ பை பை 8 ப்ளஸ் 3 பை பை 8 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டக்ரல் பை பை 8 3 பை பை 8 1 by 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் இதோ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமினேட்டரை சிம்பிளை பண்ணிக்கலாம். tan ஓப்பன் ப்ராக்கெட் ரெண்டு ஆட் பண்ணால் 4 பை பை 8 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்தது இன்டக்ரல் பை பை 8 3 பை பை 8 1 பை 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் tan. ஸோ இது நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 டேபிளில் 1 டைம்ஸா 2 டைம்ஸா. ஸோ அப்போது பை பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா tan பை பை 2 மைனஸ் தீட்டா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போது நோட் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை நம்ம எழுதிக்கலாம். tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காட் தீட்டா. அந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் நம்ம போடலாம். ஸோ அப்போ இங்கே இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ண தெரியும். அப்போ ஈக்குவல் டு இன்டகரல் பை பை 8 3 பை பை 8 1 பை 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் tan பை பை 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இதோ காட் தீட்டா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நமக்கு தீட்டா இருக்குது. அப்போ இங்கே காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்தது காட் தீட்டா அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். காட் தீட்டா ஈக்குவல் டு 1 by tan theta. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். அதை இந்த பிளேஸுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I equal to integral pi by 8 3 pi by 8 1 by 1 plus root of 1 by tan x into dx. செகண்டு இந்த ரூட்டுன்றது 1க்கும் tan xக்குமே காமன். அப்போ தனித்தனியாக பிரிச்சிடலாம். இன்டகரல் பை பை 8 3 பை பை 8 1 பை 1 ப்ளஸ் ரூட் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் tan x இன்ட்டு dx. அடுத்தது இந்த tan xன்றதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை கொடுக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை கொடுக்கும்போது ஈக்குவல் டு பை பை 8 3 பை பை 8 1 பை ரூட் tan x plus root 1 1 in
divide by root of tan x into dx. Second, divide, again divide reciprocal ஆகும் இல்லையா, அதனால இதை நியூமரேட்டர் போடலாம். pi by 8 3 pi by 8 root of tan x divide by root of tan x plus 1 into dx. ஸோ இது I equal to ஈக்குவேஷன் நம்பர் இதை நம்ம 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 and 2 we get. ஸோ இப்போ LHS சைடு I இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே I இருக்குது. அப்போது I plus I equal to integral pi by 8 3 pi by 8. ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ 1 by 1 plus root of tan x. அப்போ அதில் எழுதிக்கலாம் 1 plus root tan x into dx plus second equation value integral pi by 8 3 pi by 8 1 by root of tan x divided by root of tan x plus 1 into dx. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இன்டெக்ரல் சேமாக இருக்குது, செகண்டுக்கு இன்டெக்ரல் சேமாக இருக்குது, dxும் சேமாக இருக்குது. அப்போ அதனால் காமனாக போடலாம். LHS சைடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2i equal to integral pi by 8 3 pi by 8 1 plus numerator value 1 plus root tan x divided by 1 plus root tan x into dx. ஸோ இப்போது நியூமரேட்டரும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் pi by 8 to 3 pi by 8 dx. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் dx அப்படின்னா x plus c, இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ x pi by 8 3 pi by 8. இப்போ அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் அப்ளை பண்ணலாம். 3 pi by 8 minus pi by 8. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டரை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 3 pi minus pi divide by 8. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 pi by 8. இதை கேன்சல் பண்ணால் pi by 4. ஸோ LHS அது நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 2i இருக்குது. ஸோ அப்போது 2i ஈக்குவல் டு pi by 4 இருக்குது. அப்போ I மட்டும் வேணும். pi by 4 இந்த 2 மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHSI டிவைட் ஆகிடும். அப்போது pi by இதனோட ஆன்சர் 8. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.